நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் நம் சரிந்த கோயில் இருக்குது. பாபநாசத்தில் அமைந்துள்ள வனத்துறை சோதனை சாவடியில உங்க வண்டியின் பதிவு நம்பரும் செய்யும் நபர்களின் எண்ணிக்கையிலும் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். சொரிந்தயனார் கோயில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது. அதனால் பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் பேப்பர், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பாலித்தீன் பைகள் போன்றதை எடுத்துட்டு போக கூடாது. மதுபானங்கள் மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வர அனுமதி இல்லை. எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருட்கள் எடுத்துட்டு போக கூடாது. சோதனை சாவடியை கடந்த பிறகு வாகனங்களில் அதிக சத்தத்துடன் பாடல்களை ஒலிக்க விடாதீர்கள். அதிக ஒலி எழுப்பும் ஆரன்களை பயன்படுத்தக்கூடாது. இது வனவிலங்குகள் அதிகம் வாழும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. குடிநீர் மற்றும் உணவு தேடி வனவிலங்குகள் சாலையை கடக்க கூடும். எனவே மெதுவாகவும் கவனமாகவும் ஈக்குங்கள். அதிக ஆபத்தான வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. தேவையின்றி வாகனங்களை நிறுத்த வேண்டாம். தாமிரபரணி ஆற்றில் துணி வீசுவது, ஷாம்பு, சோப்பு பயன்படுத்துவது அல்லது பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை வீசுவது, பாம்பர்ஸ் வீசுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தண்ணீரை நம்ம அனைவரும் குடிக்க பயன்படுத்துவது. எனவே தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. இந்த விதிமுறைகளை மீறினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தேவையான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும். ஆற்றில் ஆழமான பகுதியில் குளிக்க வேண்டாம். குடிலமைப்பதற்காக அங்குள்ள அரிய தாவரங்களை சேகப்படுத்தாமல் கோயில் பகுதியில் குடிலமைத்து தங்க வேண்டும். நம்ம வனத்தையும் நம்ம வன உயிர்களையும் நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம காட்டை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். திறந்த வழியில் மலம் கழிக்காமல் கழிப்பிடங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுதான் உலகத்துல இல்லாத கள்ளிமரம். இது பேரு சூசன் ஹோம். இது உலகத்துல இங்க மட்டும்தான் இருக்கு. உலகிலே அரிய வகை சேர்ந்த சூசன் ஹோம் எனப்படும் கள்ளிமரம் இந்த கோவில் பகுதியில் காணப்படுகிறது. இந்த அரிய இயற்கை செல்வத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும்.